கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தீவிரமாக பணியாற்றி வருகிறார். தற்போது தாவேகா ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. இதற்கிடையில் தாவேகாவில் இணைந்த பலருக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள பல மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஒரு அரசியல் கட்சி சார்பாக ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டமும் இருமுறை செயற்குழு கூட்டமும் நடத்த வேண்டும். அந்த வகையில் தாவேகாவின் 2026ஆம் ஆண்டுக்கான செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை வரும் 26ஆம் தேதி நடத்த அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளை தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் பொதுக்குழு கூட்டம் நடத்த இடம் தேர்வு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் விக்கிரவாண்டியில் தாவேகாவின் முதல் மாநாடு நடத்திய போது பல்வேறு சிக்கல்களை சந்தித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த். அதேபோல் தற்போது பொதுக்குழு கூட்டம் நடத்தவும் இடம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. சென்னையில் உள்ள YMCA மைதானத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டது. ஆனால் தாவேகா குறிப்பிட்ட அதே நாளில் மற்றொரு நிகழ்ச்சி இருப்பதால் அனுமதி கிடைக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் உள்ள பிரபல விடுதியில் அனுமதி கேட்டு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு நடத்தியுள்ளனர். இதனால் அனுமதி கிடைத்துவிடும் என தாவேகா தொண்டர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். ஆனால் விடுதி நிர்வாகம் இதுவரை இறுதி முடிவை தெரிவிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளன. தாவேகா பொதுக்குழு கூட்டம் நடத்த இதுவரை 3 இடங்களில் அனுமதி கேட்டும் அனுமதி கிடைக்காததால் அக்கட்சி நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் தாவேகா சார்பில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அதேபோல பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏப்ரல், மே மாதங்களில் தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன.